வணக்கம் மக்களே, என் பேர் கபில். தென் தமிழகத்தை சுனாமி தாக்கத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இன்னும் ஃபியூச்சரில் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கேட்கலாம், இப்போ அடிக்கிற வெயிலில் எப்படிப்பா சுனாமி வரும்னு கேட்டிங்கன்னா, அடிக்கிற வெயிலில் மட்டும்தான் சுனாமி ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. சுனாமி ஏற்படுறதுக்கு அதுக்கு நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ சுனாமி இல்லாமல் ரீசெண்டாக ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது 4, 5th, இப்போ May 4th, 5th, 6th அப்போ கடலில் அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தோட கடலோர பகுதியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கள்ளக்கடல், அதாவது ஸ்வெல் சூரஜ் கடல் பார்க்க கடல் அப்படியே அமைதியாக தாங்க இருக்கும். டக்குன்னு அலைகள் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நம்மளை பாயிற மாதிரி வரும். அந்த அலை நம்மளை இடிச்சிட்டு போயிட்டு நம்ம உயிரிழக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் தான் கள்ளக்கடல்னு சொல்கிறாங்க. அதாவது கடல் அமைதியாக தான் இருக்கும், சரிங்களா? கடல் அமைதியாக இருக்கும், நம்ம பார்க்க நார்மலாக இருக்கும், நம்ம ஜாலியாக விளாட்லாம். டக்குன்னு அலைகள் நம்மளை அடிக்க வரும், சரிங்களா? நம்மளை அடிக்க வரும். அதுவும் 0.5 மீட்டர்லேருந்து 1.8 அதாவது மீட்டர் வரைக்குமே மேலே அலைகள் நம்ம மேலே அடித்து நம்மளை அப்படியே இழுத்துட்டு போகும். இதுக்கு பேர் தான் ஸ்வெல் சுரஜ்னு சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக அறிவிச்சிருந்தாங்க, சரிங்களா? இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு INCOIS இவங்க தான் ஓசோனை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க இருக்காங்களா. ஸோ இங்கே ஹைதராபாத்தில் இருக்காங்க. ஸோ இதோட சென்டர் அவங்க தென் தமிழகத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, தென்காசி, தேனி, ஸோ இது எல்லாமே தென் தமிழகம், சரிங்களா? இந்த கடலோர மாவட்டங்கள் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் மீறி எச்சரிக்கையாக இருந்தும் 8 பேர் பலியாகி இருக்காங்க இந்த கள்ளக்கடல்னால. அப்படி இந்த கள்ளக்கடலுக்கும் சுனாமிக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்ன்றது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை ஃபியூச்சரில் சுனாமி ஏற்படுறதுக்கான அறிகுறி தான் இதான்றது இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கன்னியாகுமரியில் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்காங்க. ஸோ கன்னியாகுமரி நீங்கள் போனீங்கனாலே ஏகப்பட்ட இடத்துல சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. கன்னியாகுமரி ஃபுல்லையும் கடல், சரிங்க. எங்கே போனாலும் நீங்கள் கடலை பார்க்கலாம். அதுவும் நம்ம திருவள்ளுவர் ஸ்டாட்டுவை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் போவாங்க. அந்த 4th, 5th, 6th அன்னைக்கு யாருமே போகக்கூடாது. அப்போ கடல்கள் ரொம்ப சீற்றமாக இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க INCOIS. பட் இருந்தாலுமே மக்கள் போகல, சரிங்களா? இது அதையும் மீறி ஒரு சில பேர் போனாங்க. அதில் குறிப்பிட்டு 8 பேர் அவங்களோட உடலை அதாவது அவங்க உயிரை நீத்திருக்காங்க, சரிங்களா? அந்த 8 பேரில் 5 பேர் பயிற்சி மருத்துவர்கள், சரிங்களா? ஸோ அவங்க ஜாலிக்கு போயிருந்திருக்காங்க, வெக்கேஷன் சும்மா ஜாலியாக பார்க்க போயிருந்திருக்காங்க. இருந்தாலுமே அந்த 5 பேர் அந்த கள்ளக்கடல், அதாவது அந்த அலைகள் அவங்களை இடிச்சிட்டு போயிடுச்சுங்க. ஸோ இவங்க எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலுமே இயற்கை அது மாறா அவங்களை இடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த 5 பேருமே உயிர் இழந்துட்டாங்க. இது மிகவும் பேசப்படும் பொருளாக இருக்குங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கன்னியாகுமரி போனீங்கனாலே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கள்ளக்கடல் எப்படி ஏற்படுது? இந்த கள்ளக்கடல், அதாவது கள்ளக்கடல்ன்றத மலையாளத்தில் என்ன சொல்கிறாங்க? கள்ளன் மீன்ஸ் மலையாளத்தில் திருடன், அதாவது திருடன் கடல், அதாவது நம்ம உயிரை திருடிட்டு போயிடும். ஸோ அதுக்கு தான் இதை பேர் வச்சிருக்காங்க கள்ளக்கடல்னு. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சுனாமி ஏற்படுறதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுனாமி ஏற்படுறதுக்குள்ள பூமி கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் ஏற்படும், சரிங்களா? கடலுக்கு அடியில் பூகம்பம் ஏற்பட்டு அந்த விரிசல் விட்டதுக்கு அப்புறம் தான் உள்வாங்கும். அதாவது விரிசல் விடக்குள்ள தண்ணி அப்படியே உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது விரிசல் இதாகக்குள்ள அப்படியே சுனாமி வரும். பட் இப்போ இந்த கள்ளக்கடல் இருக்குல்ல, இது எப்படி ஏற்படும்னு கேட்டீங்கன்னா, கள்ளக்கடல் சுற்றியும் அடிக்கிற சூறாவளி, அதாவது கடலுக்குள்ளே காற்று வேகமாக அடிக்கிறோம்ல. ஸோ அப்போ அடிக்கக்குள்ள அந்த தண்ணி அங்கேருந்து பொறுமையாக தான் வரும், சரிங்களா? கடல் கரையை நோக்கி பொறுமையாக வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? அப்படியே அமைதியாகவே தான் இருக்கும். நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்ம கிட்ட வர வரையுமே கண்ணுக்கு தெரியாது. ஈவன்தோ கடலோர மக்கள் இருக்காங்களா, ஸோ மீனவர்களுக்கே இந்த அலைகளை பார்த்தே பயப்படுவாங்களாம். ஸோ எவ்வளோதான் நீங்கள் பெரிய நீச்சல் வீரர்களாக இருந்தாலுமே சரி, இந்த கள்ளக்கடலில் நீங்கள் சிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் உயிர் பிழைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே பவர்ஃபுல்லானதாங்க. இந்த கள்ளக்கடல் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, நார்மலாக இருக்குங்க. ஸோ நார்மலாக இருக்கிற இடத்துல சர்ன்னு அப்படியே அலைகள் கிட்ட, அதாவது கரையோரத்தில் வரக்குள்ள தான் அந்த அலைகள் நம்மளை பார்க்க முடியும். அப்படி வருமா, வேகமாக வருமாங்க. அந்த அலைகளில் நிறைய மண், கல் இதெல்லாம் சேர்த்துட்டு தான் கொண்டு வருமா. நார்மலாக அலைகள், இப்போ நார்மலாக நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்க, பீச்சில் போய்ட்டு விளையாடக்குள்ள அலைகளில் கல் மண் வராது, அந்த பீச் மண் இல்லை, எதுவுமே வராது. பட் இந்த இடத்துல அந்த கல் மண் எல்லாமே சேர்ந்துட்டு அடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் ஃபுல் ஃபோர்ஸுக்கு உள்ளார போகுமாங்க. ஸோ இதுதான் கள்ளக்கடல். இதில் தான் சிக்கி 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த கள்ளக்கடல் 4, 5th, 6th சொன்னல முடிஞ்சிருச்சு. இருந்தாலுமே இது சுனாமிக்கு ஏற்படுறதுக்கான அறிகுறின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.
ஆக்சுவலாக வந்து நிறைய அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வரப்போகுது, நீங்கள் வந்து ப்ரிகாப்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அறிவிப்பு பலகை மட்டும்தான் போட்டிருந்தாங்க. பட் வந்து அதுக்கான எந்த ஒரு ப்ரிகாப்ஷனும் எடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சுனாமி, தென் தமிழகம் சுனாமி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, கன்னியாகுமரியில் சுனாமி ஏற்படக்குள்ளேயே வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்தாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும் சரிங்களா, கன்னியாகுமரி சுனாமி தான் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒரு மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வந்து அதுக்கப்புறம் வந்து சுனாமி ஏற்படலை. ஒருவேளை பூமி, அதாவது நம்ம எர்த்தே மாறிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து புவியியல் ரீதியே மாறிடுச்சு. எப்போ வேணாலுமே வந்து தென் தமிழகத்தில் சுனாமி வந்து வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு முன்னறிவிப்பு தான் வந்து இந்த கள்ளக்கடல், இந்த மாதிரி சீற்றம் இப்படி கூட இருக்கலாம் சரிங்களா. இப்போ புயல் ஏற்படக்குள்ள வந்து ஒரு சீற்றம் ஏற்படும், அந்த சீற்றம் கூட நமக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா. அதை வந்து வானிலை ஆய்வு மையத்தில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி பூகம்பம் ஏற்படுறது கூட நமக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா. கடல் வந்து ஃபஸ்ட்டு உருவாகும், அதுக்கப்புறம் வந்து கடல் அலைகள் வேகமாக வந்து அதுக்கப்புறம் சுனாமி அடித்து நவுத்திட்டு போய்கிட்டே இருக்கும். பட் இந்த கள்ளக்கடல் இது வந்து திருடன் வந்து நமக்கு வர்றது தெரியுமா? திருடன் இப்போ நம்ம வீட்டுக்கு திருடன் வரானா எப்படி நமக்கு தெரியும்? அதே மாதிரி தான் வந்து கடல்ல வந்து நமக்கு தெரியாமல் நம்மளே வந்து அடிச்சுட்டு போகிற அளவுக்கு இதுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 3 டேஸில் வந்து ஒரு 8 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலே வந்து இதுதாங்க பேசும் பொருளாக இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க கடலுக்கு போகாதீங்க, மீனவர்களும் கடலுக்கு போகக்கூடாதுன்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ மீனவர்கள் கடலுக்கு போய் தான் ஆகணும். ஸோ மீனவர்களாலே வந்து இந்த கள்ளக்கடல் வந்து தப்பிக்க முடியாதுன்னா, அப்போ நம்மளால், இப்போ நம்ம வந்து கடலோர பகுதியிலே வாழலை, மீனவர்களாகவும் இல்லைன்னா நம்ம தெரியாமல் நம்ம போகணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து நீச்சல் தெரிஞ்சிருந்தாலுமே வந்து இந்த கள்ளக்கடலில் சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து உயிர் பழக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஐஎன்சிஓஎஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ பட் என்ன பண்ணுறது, ஸோ எப்படி தான் இருந்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து வேணுமென்று போகிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து சம்மர் வேறு, நம்ம வந்து ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் போய் 8 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. இன்னும் இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு தான் வந்து ஏதாவது பண்ணணும், ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சமூகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதாங்க கள்ளக்கடலுக்கும் சுனாமிக்கு இதுதான் டிஃப்ரென்ஸ் சரிங்களா. சுனாமி வரது நமக்கு முன்னாடி தெரிஞ்சிடும், பட் வந்து கள்ளக்கடல் வருது நமக்கு தெரியாதுன்னு போவாங்க. இது வந்து கள்ளக்கடல் வந்து வச்சிருக்காங்க. இந்த கள்ளக்கடல் தான் இப்போ வந்து நடந்திருக்கு சரிங்களா. எல்லா கடல், தென் தமிழகத்தில் உள்ள எல்லா கடல்லையுமே வந்து இந்த கள்ளக்கடல் ஏற்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ நம்ம சென்னை, காஞ்சிபுரம் இந்த மாதிரி சைட்லாம் வந்து இது வந்து வட தமிழகம். தென் தமிழகம் வந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாதிரி இருக்க சுற்றி வந்து கடலோர பகுதி தானே. ஸோ இந்த கடலோர பகுதியில் மட்டும்தான் வந்து இந்த கள்ளக்கடல் சீற்றம் இருக்குது. யாருக்கு தெரியும் சரிங்களா. வட தமிழகத்திலே வரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பட் குறிப்பாக வந்து தென் தமிழகத்தில் இருக்க மக்கள் வந்து மிகவும் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். இதை வந்து அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சுனாமி வந்து எப்போனாலும் வரணும்னு அறிவிச்சிருந்தலாம். ஸோ சுனாமி வந்து இப்போ இயற்கை சீற்றம்ன்றது எப்போனாலும் வரலாம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ கூட வந்து எர்த்குவேக் வரலாம் சரிங்களா. இல்லை வந்து வேறு ஏதாவது கடல் சீற்றம், இயற்கை சீற்றத்தை வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. இயற்கை மிஞ்சினது எதுவுமே கிடையாது. இப்போ இயற்கை மிஞ்சின நம்ம எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது 8 பேர் எப்படி வந்து உயிரிழந்திருப்பாங்க. ஸோ யோசிக்கணும். ஸோ இயற்கையை வந்து நம்ம வந்து யாருமே வந்து எதுவுமே பண்ணவே முடியாது. இப்போ வந்து மழை பெய்யணும்னா மழை பெஞ்சு தான் ஆகணும், வெயில் அடிக்கணும் வெயில் அடிச்சு தான் ஆகணும். நம்ம போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கான நம்ம வந்து பாதுகாப்பு எடுத்துக்கலாம். இப்போ மழை பெய்யக்குள்ளே வந்து நமக்கு ஏதாவது பாதுகாப்பு வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெயில் அடிக்கக்குள்ளே வந்து நமக்கு ஏதாவது பாதுகாப்புனா அது வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியுமே தவிர, இயற்கை நேச்சுரலை வந்து நம்மளால் எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. இப்போ மழை பெஞ்சு அந்த மரம் உடையும், அங்கே கீழே விழுணும், அது விழுந்தாகணும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இயற்கையை வந்து நம்ம வந்து பழிக்கக்கூடாது சரிங்க. இயற்கையிலேருந்து எப்படி நம்ம வந்து பாதுகாக்கலாம், இயற்கை வந்து நம்மளை வந்து ஏதாவது பண்ணால் நம்ம இதுலேருந்து எப்படி வந்து ப்ரிவென்ஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தான் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க. தென் தமிழகத்தில் இருக்க மக்கள் வந்து மிகவும் வந்து சேஃபாக இருங்க. குறிப்பாக இந்த மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, அப்புறம் வந்து அதை சுற்றி இருக்க மாவட்டங்கள் இருக்குது. ஸோ கடலோர மாவட்டம், தென் கடலோர மாவட்டத்தில் இருக்கவங்க வந்து ரொம்பவே வந்து சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐஎன்சிஓஎஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, பக்கத்தில் இருக்க கேரளா, அப்புறம் வந்து ஒடிசா, அதுக்கப்புறம் வந்து மும்பை, இந்த மாதிரி நகரத்தில் கூட எல்லா கடலில் இருக்க பிளேஸ்லையுமே வந்து இந்த கடல் சீற்றம், அதாவது கள்ளக்கடல் எனப்படும் ஸ்வெல் சுரேஜ் வந்து ஏற்படும் சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு சரிங்களா. கடல் இருக்க பிளேஸ்லேயே கூட இந்த கள்ளக்கடல் வந்து ஏற்படுறதுக்கு ஏற்படணும்னு வந்து தான் ஆகும் சரிங்களா. ஸோ வரும் இதை தான் வந்து ஐஎன்சிஓஎஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சுனாமிக்கும் கள்ளக்கடலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா. சுனாமி வரது நமக்கு வந்து முன்னாடியே தெரியும், பட் வந்து கள்ளக்கடல் வரது நமக்கு முன்னாடியே தெரியாது. ப்ளஸ் வந்து தென் தமிழகத்தில் இருக்க மக்கள் வந்து பி அவர் சரியா. இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து கன்னியாகுமரி அதை சுற்றி இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே வந்து சேஃபாக
இந்த கள்ளக்கடலை பற்றி நம்ம இன்னும் வந்து டீப்பாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். 2012 தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து வானிலை ஆய்வு மையத்தில் வந்து இது வந்து கள்ளக்கடல்னு ஒரு அலைகள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கண்டுபிடிச்சி அப்போ தான் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து நான் உங்களை வந்து சேஃபாக இருக்க சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நிறுத்தாது சரிங்களா. இந்த கள்ளக்கடல் வந்து 4, 5, 6 இந்த டைமு மட்டும்தான் வரும். நம்ம வந்து சொல்ல முடியாது, எப்போனாலும் வரலாம் சரிங்களா, எப்போனாலும் அறிவிப்பு வரலாம். இதில் வந்து தென் தமிழகத்தில் வந்து அதாவது ரெட் அலர்ட் வந்து விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனவர்களில். அதே மாதிரி வட தமிழகத்திலேயே வந்து இதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மாவட்டங்களும் அதுவும் கடலோர மாவட்டங்களில் ரொம்ப வந்து பி அவேர் சரிங்களா. ஸோ அவேர்னஸோடு இருங்க, ரொம்ப வந்து பாதுகாப்போடு இருங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து தெரியல சரிங்களா. ஸோ ஏதோ வந்து நடந்திருக்கு, பட் வந்து அதை நம்ம யாரும் பேசலை. நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசலை. இதை பற்றி பேசினா தான் வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான டாப்பிக்கோட இந்த கேடி டாக்ஸ் கபில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரையும் லெட்ஸ் சில், டாடா பாய்.